மகாபாரதத்தில் வரும் கர்ணனை நமக்கு தெரியும். ஆனால் கர்ணனின் 6 மகன்களின் நிலை என்ன தெரியுமா? வாங்க பார்க்கலாம். குருச்சேத்திர போரில் 11வது நாள் கர்ணனின் மகன் சத்யசந்தன் அர்ஜுனனால் கொல்லப்பட்டார். 12வது நாளில் கர்ணனின் மற்றொரு மகன் சத்யசேனன் கொல்லப்பட்டார். நகுலன் மற்றும் சகதேவன் இரட்டையர்கள் சேர்ந்து போராடி சத்யசேனனை கொன்றனர். 14வது நாளில் கர்ணனின் மகன் சுஷேனன் கொல்லப்பட்டார். அபிமன்யுவின் மரணத்திற்கு பழி தீர்க்கும் நாளாக 14வது நாள் குறிப்பிடப்படுகிறது. அந்த சண்டையில் பீமன் சுஷேனனை கொன்றார். 16வது நாளில் கர்ணனின் மகன் விருஷசேனன் கொல்லப்பட்டார். 16வது நாள் குருச்சேத்திர போரில் அர்ஜுனன் கர்ணனை நேருக்கு நேர் போர்க்களத்தில் சந்திக்க வரும்போது விருஷசேனன் போர்க்களத்தில் அர்ஜுனனை எதிர்த்து நின்றார். அந்த சண்டையில் அர்ஜுனன் விருஷசேனனை கொன்றார். 17வது நாளில் கர்ணனின் மகன் விரதசேனன் கொல்லப்பட்டார். யுதிஷ்டிரன் அரிதாகவே போரில் தாக்குவார். ஆனால் அந்த நாள் கர்ணனின் மகனான விரதசேனனை எதிர்த்து போராடி கொன்றார். குருச்சேத்திர போரில் கர்ணனின் இளைய மகன் விருஷகேது உயிர் பிழைத்தார். அவர்தான் கர்ணனின் ஒரே உயிர் பிழைத்த மகன். கர்ணன் இறந்த பிறகு அவர்தான் பாண்டவர்களின் மூத்தவர் என்று தெரிந்ததும் அர்ஜுனன் விருஷகேதுவை தத்தெடுத்து வளர்த்தார். தனக்கு தெரிந்த அத்தனை வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து அங்க தேசத்தின் அரசனாக்கினார்.